பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளும் என்ற சட்டம் தற்போது அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய விவகாரத்தில் தற்போது ஒரு புதிய சட்டத்தை அரசிதழில் வெளியிட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவான விளக்கங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக பல்வேறு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆளுநர் அவர்கள் அந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காததன் காரணமாக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்குல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பானது வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்திருந்த அந்த 10 மசோதாக்களுக்கும் சட்டமாக நிறைவேற்றப்படுகிறது என்று உச்சநீதிமன்றமே அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக அதில் பல்வேறு முயற்சிகளும் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிப்பது உள்ள ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடிலே இருக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில அந்த சட்டமானது அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில வேந்தர் என்று ஆளுநர் இருக்கக்கூடிய பதத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு என்று அந்த இடத்துல மாற்றி வைத்தும் இந்த அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வேந்தர் ஒருவரை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு 3 பேர் கொண்ட தேர்தல் குழுவானது அமைக்கப்படும். அந்த தேர்தல் குழுவில வேந்தர் ஒருவரை நியமிக்கக்கூடிய வகையில் முன்பாக வழிவகை இருந்தது. அந்த இடத்துல தற்போது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேர்ல வேந்தர் என்ற பதத்திலிருந்து அதை நீக்கிவிட்டு அந்த இடத்துல ஆளுநரை நீக்கிவிட்டு அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு என்று தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு அரசு என்று சேர்க்க வேண்டும் என்றும் அரசிதழில் குறிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்.